வணக்கம் இருக்கு. ஒயிட் ஹவுஸ் பகுதிகளில் நம்ம மெரினா பீச்சில் எப்படி ஒரு பீச் ஓரமாக அப்படியே ஒரு காலங்களில் ஃபுட் ட்ரக்லாம் பீச்சிட்டு அதுபோல் ஒயிட் ஹவுஸ் பகுதிகளில் அப்படியே அந்த ஒரு ஓரமாக பின்னாடி நடந்து வந்து இந்த பக்கத்தில் 2ஆம் உலகப் போர் தியாகிகளுடைய நினைவிடம்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய காலி இடங்களுடைய ஒரு அந்த சாலையோர பகுதிகளில் இது போல் கடைகள் முழுவதுமான கடைகள் அதைத்தான் அப்படியே நம்ம வெயிலும் கடுமையான வெயில் கொளுத்துன்னு வெயில் கொளுத்துது. அப்படிப்பட்ட கொளுத்துகின்ற வெயிலில் தான் இதையெல்லாம் நம்ம போய் படம் எடுத்தோம். இதை பார்க்கும்போது நம்ம பர்மா பஜார், சத்யா பஜார், பாரிஸ், அதுக்கப்புறம் அப்படியே மெரினா பீச் வரைக்கும் நினைவில். இதுதான் அமெரிக்கா அப்படின்னா உண்மையிலே சொல்லலாம், நம்ம கூட முடியலைன்னு சொல்லலாம். இதை நம்ம பார்க்கும்போது நம்ம மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய அந்த ஓரமாக மெரினா பீச்சு அந்த அது ஓரமாக எப்படி கட்டிடங்கள் அந்த பழைய காலத்து கட்டிடங்கள்லாம் இருக்குது, அதை போலவே இந்த பகுதிகளும் அப்படியே தான் நல்ல காலி இடங்கள், பெரிய பெரிய மைதானங்கள், அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரக்ஸ் எல்லாம். ஆனால் நம்ம போன நேரத்தில் வியாபாரம் இல்லையா, இல்லை யாருமே ஆள் இல்லையா, இல்லை அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் ஆள் வருவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த நேரங்களில் பெரிதாக யாரும் ஆட்கள் இல்லை. ஆனால் கடுமையான வெயில் சுட்டரிக்கின்ற வெயில் தான். அந்த வெயிலில் முழுவதுமாக நம்ம இந்த பகுதிகளை முடிஞ்சவரை படம் மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு மைதானம், ரொம்ப பசுமையாக இயற்கையாக இருக்கக்கூடிய காட்சி. வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லும்போது இந்த வெள்ளை மாளிகையினுடைய முன்புறம் பின்புறம், வெள்ளை மாளிகை முன்புறமாக கொஞ்சம் ஆங்காங்கே நெருக்கமான ஒரு பகுதிகள் இருந்தாலும் அதற்கப்புறம் பின்புற பகுதிகள் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு கொண்ட பகுதிகளாகத்தான் இருக்கு. இதை பார்க்கும்போது உண்மையில் ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு நினைவே வந்தது. ஏதோ நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தது போல சின்ன சின்ன கடைகள், வியாபாரிகள், சிறுதொழில் வியாபாரிகள்னால் அமெரிக்காவிலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பரவாயில்லை. நம்ம ஊரில் சின்ன சின்ன தொழில் செஞ்சால் அதை ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம், இல்லை அதை கௌரவ குறைச்சலாக நினைக்கிறோம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். சிறு தொழில் தான் எப்போதுமே வாழ்க்கைக்கு உதவும் என்பதற்கு இதை விட பெரிய உதாரணம் தேவையில்லை.